இன்னிக்கு நாம பார்க்க போறது ஒரு ஸ்பெஷலான புக்குன்னே சொல்லலாம். பல பேரால ரிவ்யூ செய்யப்பட்ட வேர்ல்ட்ஸ் ஃபேமஸான புக்கு தான் இது. இந்த புக்கோட ஆத்தர் பேரு ராண்டா பர்ன். இந்த பேரை கேட்டதுமே பல பேர் கெஸ் பண்ணிருப்பீங்க. திஸ் சீக்ரெட் அப்படிங்கிற புக்க பத்தி தான் இன்னிக்கு நாம பார்க்க போறோம். இந்த வீடியோவை பார்த்தாலே புக் படிச்ச ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்ல, இந்த வீடியோ பார்த்து முடிக்கிறதுக்குள்ள உங்களுக்குள்ள பயங்கரமான பாசிட்டிவ் எனர்ஜி பூஸ்ட் ஆகியிருக்கும். நீங்க அதை ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பா காமெண்ட் பாக்ஸ்ல எஸ்ன்னு சொல்லுங்க. த சீக்ரெட் இத ஒன் லைன்ல சொல்லணும்னா லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இந்த புக்கை படிக்கும்போது நமக்கு என்ன ஃபீல் கிடைக்கும் தெரியுமா? பல ஓலைச்சுவடிகள்ல முக்கியமான விஷயங்களை நாம சீக்ரெட்டா படிக்கும்போது எப்படி இருக்கும்? அந்த மாதிரியான ஒரு ஃபீல் தான் இந்த புக் நமக்கு கொடுக்கும். இந்த பிரபஞ்சத்தோட ரகசியங்கள பத்தி தான் நாம இதுல தெரிஞ்சுக்க போறோம். அப்படி நாம தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம லைஃப்ல எப்படியெல்லாம் யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கறத பத்தி மட்டும்தான் யோசிக்கணுமே தவிர, இந்த பிரபஞ்சம் எப்படி இயங்குது, அதுக்கு பின்னாடி என்ன மாதிரியான விஷயங்கள் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கறத பத்தியெல்லாம் நம்ம தேவையில்லாம ஆராய்ச்சி செய்ய வேண்டாம். நம்ம எல்லார்கிட்டயுமே மொபைல் ஃபோன் இருக்கு. இந்த மொபைல் ஃபோனை எப்படி செய்றாங்க, அதுக்கு பின்னாடி என்னெல்லாம் கோடிங்ஸ் இருக்கு, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாதான் நான் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம சொல்றோமா? ஏன்னா மொபைல் ஃபோனை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சாலே போதும் இல்லையா? அதே மாதிரி தான் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன். இதுக்கு பின்னாடி இருக்கிற யூனிவர்ஸ் நாம எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை யூஸ் பண்ணா மட்டும் போதும். இன்னும் சில பேர் நினைக்கலாம், இந்த பிரபஞ்சத்தோட ரகசியத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு. இங்கதான் மிகப்பெரிய ஒரு ட்விஸ்டே இருக்கு. இந்த சீக்ரெட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நாமளும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சா நம்ம லைஃபே மாறிடும். இதுக்கு மிகப்பெரிய உதாரணம் தான் இந்த புக் ஆத்தர். அவங்க இந்த புக்கை எழுதுறதுக்கு முன்னாடி லா ஆஃப் அட்ராக்ஷன் பத்தி நிறைய புக் படிச்சிருக்காங்க. அந்த மாதிரியான புக்ஸ் எல்லாம் படிச்சு முடிக்கும்போதே அவங்களுக்குள்ள பாசிட்டிவான வைப்ரேஷன்ஸ் ஃபீல் பண்ணிருக்காங்க. இந்த புக்ஸ் எல்லாம் படிக்கிறதுக்கு காரணமா இருந்ததே அந்த ஒரு இன்சிடென்ட் தான் அப்படின்னு அதையும் ஷேர் பண்ணிருக்காங்க. இந்த ஆத்தர் 2001ல ஃபினான்ஷியலா நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிருக்காங்க. சூசைட் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற யோசனை கூட அவங்களுக்குள்ள வந்திருக்கு. இந்த ஒரு தருணத்துல தான் லா ஆஃப் அட்ராக்ஷன் பத்தி அவங்களுக்கு தெரிய வருது. உடனே அப்படின்னா என்ன, நாம அதை எப்படி நம்ம லைஃப்ல ஃபாலோ பண்றது எப்படிங்கிற விஷயங்களை பத்தி நிறையவே படிக்க ஆரம்பிச்சாங்க. இதெல்லாம் படிக்கிறது மட்டும் இல்லாம தன்னோட லைஃப்ல அப்ளை பண்ணவும் ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட லைஃப் டோட்டலா மாறிடுச்சு. தன்னோட இந்த எக்ஸ்பீரியன்ஸை மத்தவங்களுக்கும் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் இந்த புக்கையே எழுதுனதா சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு இந்த புக்ல இருக்க முக்கியமான விஷயங்களை நான் ஒரு 10 பாயிண்ட்ஸ்ல ஹைலைட் பண்ணியிருக்கேன். லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னாலே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முதல் விஷயம் மேனிஃபெஸ்டேஷன். இதுக்கு வெளிப்பாடு, உருவாக்கம் அப்படின்னு பல பெயர்கள் கொடுக்கலாம். இந்த மேனிஃபெஸ்டேஷனுக்கு எந்தவித ரூல்ஸும் கிடையாது. ஆனா நம்பிக்கை அப்படிங்கிறது தான் மேனிஃபெஸ்டேஷனோட ஒரே ஒரு ரூல். நாம எந்த விஷயத்த உள்ளுணர்வோட ஆசையா கேக்குறோமோ அது நிச்சயமா நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இதோட கான்செப்டே. இந்த இடத்துல ரியலான ஒரு குட்டி ஸ்டோரி சொல்றேன். அப்புறம் உங்களுக்கே புரியும். ஒரு கேன்சர் பேஷண்ட் கிட்டத்தட்ட கீமோ பண்ணிட்டு இருக்கிற அந்த ஒரு ஸ்டேஜ்ல டாக்டர்ஸ் எல்லாம் இன்னும் 2-3 மந்த்ஸ்ல அவங்க இறந்து போயிடுவாங்க அப்படின்னு ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட்டை கொடுக்குறாங்க. ஆனா அந்த பேஷண்ட் அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்டை கொஞ்சம் கூட நம்பல. இந்த டிசீஸ்ல இருந்து நான் எப்படியாவது வெளியே வந்துருவேன் அப்படிங்கிற உள்ளுணர்வோடு நம்ப ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் எந்தவித ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துக்கல. கிட்டத்தட்ட 1 இல்ல 2 இல்ல 5 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்ட அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த அந்த டாக்டரையே பார்த்து, நான் இன்னும் 2-3 மாசத்துல இறந்து போயிடுவேன்னு சொன்னீங்களே, இப்போ 5 வருஷம் ஆகுது, நான் நல்ல ஆரோக்கியமாவே இருக்கேன் அப்படின்னு தைரியமா கெத்தா போய் சொல்லியிருக்காங்க. இவங்க ரிப்போர்ட்ஸை பார்த்த டாக்டர்ஸ் எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம். மெடிக்கல் மிராக்கிள்னு சொல்வாங்களே, அதுதான் இந்த இடத்துல நடந்திருக்கு. இந்த மிராக்கிளுக்கு பேர் தான் மேனிஃபெஸ்டேஷன். அந்த பேஷண்ட் தனக்குள்ள இருந்த நோயை விரட்டுறதுக்கு இந்த மேனிஃபெஸ்டேஷனை தான் மெடிசனா எடுத்திருக்காங்க. என் உடம்புக்கு எந்த நோயும் இல்ல, நான் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கேன் அப்படிங்கிறத தனக்குள்ள தினமும் சொல்ல ஆரம்பிச்சாங்களாம். அத முழு மனசோட இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்லி அதை நம்பவும் ஆரம்பிச்சாங்களாம். இந்த ஒரு பாசிட்டிவான எனர்ஜி யுனிவர்ஸ் கிட்ட இருந்து வந்த நிறைய பாசிட்டிவான வைப்ரேஷன்ஸை ஈர்த்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப சொல்லுங்க, இந்த மேனிஃபெஸ்டேஷனுக்கு சூப்பர் பவர் இருக்கா இல்லையா? அடுத்ததா ரோல் ஆஃப் ஃபீலிங்ஸ்.
நம்ம லைஃப்ல நிறைய விஷயங்கள் எதேர்ச்சியா நடக்க ஆரம்பிக்கும். உதாரணத்துக்கு, நாம யார பத்தியாவது நடிச்சிட்டு இருந்திருப்போம். ஆனா திடீர்னு அவங்க அடுத்த நாளே நம்ம கண் முன்னாடி வந்து நின்றுப்பாங்க. இல்ல யாருக்காவது ஃபோன் பண்ணலான்னு நம்ம போன கையில எடுத்திருப்போம். அந்த நேரம் அவங்களே நமக்கு ஃபோன் பண்ணிருப்பாங்க. இதெல்லாம் என்னோட லைஃப்ல நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது. நீங்களும் இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வீடியோவை அப்படியே பாஸ் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷன்ல எஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க. சரி, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது நம்ம என்ன நினைப்போம்? ஏதோ ஒரு கோஇன்சிடென்ட்டா நடந்திருக்கு அப்படின்னு தானே நினைப்போம். ஆனா அதுதான் உண்மை கிடையாது. இந்த யூனிவர்ஸ் நமக்கே தெரியாம நமக்குள்ள இருக்கிற தாட்ஸை கவனிக்க ஆரம்பிக்கும். அந்த எண்ணங்களோட அதிர்வலைகள் தான் நம்ம லைஃப்ல நடக்கிற சின்ன சின்ன கோஇன்சிடென்ஸ். இது எல்லாமே எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது தெரியுமா? நம்ம மைண்ட்ல இருந்து தான். நாம எந்த ஒரு விஷயத்த நம்ம ஆழ் மனசுல இருந்து யோசிக்கிறோமோ அதுதான் நம்ம லைஃப்ல நடக்கிற எல்லா விஷயங்களுக்கும் முக்கியமான காரணம். உதாரணத்துக்கு, காலையில எந்திரிச்சு வேண்டா வெறுப்போட ஆஃபீஸ் போனா அங்க நம்ம பாஸ் இல்ல மேனேஜர் காச்சுன்னு காச்சுவாங்க. அப்ப நம்ம என்ன நினைப்போம்? காலையிலேயே ஆஃபீஸ்க்கு வர பிடிக்காம வந்தோம், அதுக்கேத்த மாதிரி இந்த மேனேஜரும் நம்மள வச்சே செய்றானே அப்படின்னு தானே யோசிப்போம். ஆனா உண்மை அது கிடையாது. நம்ம காலையிலேயே ஒரு பாசிட்டிவான மைண்ட் செட்டோட வந்தோம்னா அந்த நாள் முழுசாவே நாம ஃப்ரெஷ்ஷா ரொம்ப எனர்ஜியா இருப்போம். அந்த மைண்ட் செட் நம்ம வேலைய நம்மள சரியா செய்ய வைக்கும். நாம நமக்கு கொடுத்திருக்கிற வேலைய சரியா செஞ்சாலே யாரும் நம்மள திட்டமாட்டாங்க இல்லையா? இந்த யூனிவர்ஸ் நம்ம மைண்டோட கனெக்ட் ஆயிருக்கும். நம்ம மைண்ட்ல வர சிக்னல்ஸ் எல்லாமே டைரக்டா யூனிவர்ஸ்க்கு போகும். அதுதான் நமக்கு திரும்ப ரிஃப்ளெக்ட் ஆகி வரும். பொதுவா எந்த ஒரு பொருளை நாம உருவாக்குறதுக்கும் அதுக்கான ஒரு குறிப்பிட்ட டைம் எடுத்துக்கும் இல்லையா? அதுவே ஒரு பொருளை அழிக்கணும்னா 1 நிமிஷம் எல்லாம் தேவைப்படாது, 1 செகண்ட் போதும். அதே மாதிரி தான் இந்த யூனிவர்ஸுக்கு நாம கொடுக்கிற சிக்னல்ஸும். நம்ம கிட்ட இருந்து போற பாசிட்டிவ் சிக்னல்ஸை யூனிவர்ஸ் அப்சர்வ் பண்ணி மறுபடியும் பாசிட்டிவான வைப்ரேஷன்ஸை நமக்கு ரிஃப்ளெக்ட் பண்றதுக்கு கொஞ்ச நாட்கள் எடுத்துக்கும். ஆனா நெகட்டிவ் எனர்ஜி இந்த யூனிவர்ஸ் கிட்ட போகும்போது டக்குன்னு ரியாக்ட் ஆகும். இந்த பிரபஞ்சத்தோட நம்மளோட வேவ் லெங்த் கனெக்ட் ஆகும்போது தான் இந்த மாதிரியான சேஞ்சஸ் எல்லாம் நடக்கும். அது பாசிட்டிவா இருக்கிறதும் நெகட்டிவா இருக்கிறதும் நம்ம கையில தான் இருக்கு. மூணாவதா நம்ம பார்க்க போறது விஷுவலைசேஷன் டெக்னிக். பொதுவா விஷுவலைஸ் பண்றதுன்னா என்ன? நாம என்ன மாதிரியெல்லாம் ஆகணும்னு ஆசைப்படுறோமோ அதெல்லாம் நாம யோசிச்சு பார்க்கறது. கிட்டத்தட்ட நம்ம கனவு காண்ற மாதிரி. லா ஆஃப் அட்ராக்ஷனை முழுசா நம்ம லைஃப்குள்ள கொண்டுட்டு வரதுக்கு நமக்கு உதவியா இருக்கிறதே இந்த கற்பனை செய்யற திறன்தான். நம்ம விஷுவலைசேஷன் ரொம்ப டீட்டெயில்டா இருக்கணும். உதாரணத்துக்கு, நமக்கு ஒரு பெரிய வீடு வாங்கணும் அப்படிங்கிற கனவு இருந்துச்சுன்னா அந்த வீடு எப்படி இருக்கணும், எந்த இடத்துல ஜன்னல் வைக்கணும், எந்த இடத்துல வாசல் வைக்கணும், எந்த மாதிரியான கலர்ஸ் சூஸ் பண்ணணும், எந்த மாதிரியான டைல்ஸ் நம்ம போடணும், நம்ம பெட்ரூம் எப்படி இருக்கணும், நம்ம வார்ட்ரோப் எப்படி இருக்கணும், நம்ம வீட்டை சுத்தி எந்த மாதிரியான மரம் செடி கொடிகள் இருக்கணும், மாடிப்படி எங்க வைக்கணும், கார் பார்க்கிங் எங்க வைக்கணும், இப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு இல்லையா? அதை எல்லாத்தையுமே நாம டீப்பரா டீட்டெயில்டா விஷுவலைஸ் பண்ணணும். ஆரம்பத்துல அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அதுக்கு தான் நம்ம மைண்டை கண்ட்ரோல் பண்ணணும். ஏன்னா நாம நமக்கு பிடிச்ச விஷயங்களை பத்தி யோசிக்கும்போது தேவையில்லாத எண்ணங்களும் நம்ம மைண்டுக்குள்ள வரும். அப்போ நம்மளால சரியா கற்பனை செய்ய முடியாது. அதுக்கு தான் நம்ம மைண்டை கண்ட்ரோல் பண்ணணும். நீங்க இந்த விஷுவலைஸ் டெக்னிக்கை உங்க வாழ்க்கைக்குள்ள கொண்டுட்டு வரும்போது சில நாட்கள் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா நம்ம கண்டினியூஸா அதை பிராக்டிஸ் பண்ண நாம கண்ணை மூடினாலே நம்மளையே அறியாம நம்ம கற்பனை பண்ண விஷயம்தான் நம்ம மைண்டுக்குள்ள வரும். இதை தொடர்ந்து நம்ம லைஃப்ல பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது பாசிட்டிவான தாட்ஸ், புது புது ஐடியாஸ், இது எல்லாமே கிடைக்கிறது மட்டும் இல்லாம நமக்குள்ள இருக்கிற கோவம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். நம்ம மனசு லேசான மாதிரி இருக்கும். ரொம்ப ஃப்ரெஷ்ஷா சந்தோஷமா இருக்கும். நல்ல தூக்கம் கூட வரும். இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம லைஃப்ல ஏற்பட ஆரம்பிக்குதுன்னா அந்த யூனிவர்ஸ் நம்ம பேசுறத கவனிக்க ஆரம்பிக்குது அப்படிங்கிறது நம்ம உணரலாம். நம்ம கற்பனைகளுக்கு எல்லைகளே கிடையாது. சோ அதை வைடராவும் நல்ல ஸ்மார்ட்டாவும் யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும். இந்த விஷுவலைசேஷன் பத்தி இவ்ளோ சொல்லியிருக்கேன். இந்த டெக்னிக் எவ்வளவு பெரிய மிராக்கலை பண்ணியிருக்குங்கிறத இந்த ஆத்தரே ஒரு ரியல் இன்சிடென்ட் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஒரு மேரிட் விமன் தன்னோட ஓவரியில நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்ததால கன்சீவ் ஆக முடியாம தவிச்சிருக்காங்க. நிறைய டெஸ்ட், நிறைய ரிப்போர்ட்ஸ்,
இது எல்லாமே அவங்க கன்சீவ் ஆகுறதே ரொம்ப கஷ்டம்னு சொல்லியிருக்கு. அப்பதான் இந்த ஆத்தர் அந்த விமன் கிட்ட சில பாசிட்டிவான வார்த்தைகளை சொல்றாங்க. இந்த விஷுவலைசேஷன் டெக்னிக்கையும் சொல்லிக் கொடுக்கறாங்க. அந்த விமன் கன்சீவா இருக்கிற மாதிரியும், மந்த்லி ஒன்ஸ் செக்கப் போற மாதிரியும், தன்னோட குழந்தைய ஸ்கேன் பண்ணி பார்க்கற மாதிரியும், நார்மல் டெலிவரியில குழந்தை பிறந்த மாதிரியும், அந்த குழந்தைய கைகள்ல வச்சு அரவணைக்கிற மாதிரியும் விஷுவலைஸ் பண்ண சொன்னாங்க. அந்த லேடியும் முழு நம்பிக்கையோட இத செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அட்லாஸ்ட் இதோட ரிசல்ட் அந்த விமன் கன்சீவ் ஆகுறாங்க. இந்த ஒரு ரியல் ஸ்டோரிய அந்த ஆத்தரே சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு டெக்னிக்க நிறைய பிசினஸ் பீப்பிள்ஸ், கிரிக்கெட்டர்ஸ், சினி ஃபீல்ட்ல இருக்கிறவங்கன்னு எல்லாருமே ட்ரை பண்ணி தன்னோட லைஃப்ல பெருசா ஒரு கம்பேக்கும் கொடுத்திருக்காங்க. அடுத்ததா நாம ஹைலைட் பண்ண போறது கிரியேட்டிவ் ப்ராசஸ். பொதுவா எல்லாருமே இந்த ப்ராசஸ்க்கு 3 விஷயங்களை தான் சொல்லியிருப்பாங்க. ஆஸ்க், பிலீவ், ரிசீவ். நமக்கு என்னெல்லாம் கனவுகள் இருக்கோ, என்னெல்லாம் ஆசைகள் இருக்கோ, அது எல்லாத்தையுமே இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம கேட்கலாம். அப்படி நாம கேட்கிற அந்த விஷயங்களை முழு நம்பிக்கையோட கேட்கணும். அப்படி நாம கேட்டோம்னா இந்த பிரபஞ்சம் நம்ம கேட்கறத நமக்கு கொடுக்கும். இந்த 3 தான் இந்த ப்ராசஸோட முக்கியமான ஹைலைட். ஆனா இந்த ப்ராசஸ்ல முக்கியமான இன்னொரு விஷயமும் இருக்கு. அதுதான் ஆக்ஷன். நாம இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நமக்கு தேவையானதை கேட்கலாம். முழு நம்பிக்கையோட கேட்கலாம். சரி, இப்படி கேட்ட பிறகு நாம அந்த விஷயத்தை அடையறதுக்காக என்ன மாதிரியான ஆக்ஷன்ஸ் எல்லாம் எடுத்திருக்கோம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். இந்த இடத்துல ஆக்ஷன் அப்படிங்கிறது நாம எடுக்கக்கூடிய முயற்சிகள் தான். ஏன்னா எந்தவித முயற்சிகளையும் செய்யாம நமக்கு ஒரு விஷயம் வேணும்னு நினைச்சா அது எப்படி நமக்கு கிடைக்கும்? இந்த ஆக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இந்த ப்ராசஸ்குள்ள வரும்போது தான் அந்த சைக்கிளே முழுமையாகுது. இந்த ப்ராசஸ் தான் மேனிஃபெஸ்டேஷனோட ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ். அடுத்ததா நாம பார்க்க போறது இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்ட். சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படிங்கிறது நம்மளோட ஆழ்மனம். நம்மளோட ஆழ்மனசுல நாம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நம்ம லைஃப்ல நமக்கு கிடைக்கும். The universe provides everything. All things come from the universe. The universe give us what we need-னு. இந்த யூனிவர்ஸ் நமக்கு கொடுக்கிற விஷயங்களை நம்ம பல ஸ்டேட்மெண்ட்ல சொல்லலாம். நான் எதுக்கு இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் சொன்னேன்னா, நாம கேட்கிற விஷயங்களை இந்த யூனிவர்ஸ் நமக்கு கொடுக்கும். மேபி கொஞ்சம் டிலே ஆகலாம், ஆனா கட்டாயமா ஒரு நாள் கிடைக்கும். இதுக்கு நாம இந்த யூனிவர்ஸை கன்ஃபியூஸ் பண்ணாம இருக்கணும். நமக்கு என்ன வேணுங்கிறத நாம தான் முதல்ல முடிவு செய்யணும். நாம அதுல உறுதியா இருந்தா மட்டும்தான் இந்த யூனிவர்ஸ் கிட்ட அதை கேட்கலாம். உதாரணத்துக்கு, இப்ப நாம ஒரு விஷயத்த மத்தவங்க கிட்ட சொல்றோம்னா, முதல்ல அந்த விஷயத்துல நாம கான்ஃபிடென்ட்டா இருக்கணும். அடுத்ததா சொல்ல வர்ற விஷயத்த ரொம்ப தெளிவா சொல்லணும். அப்பதானே எதிர்ல இருக்கிறவங்களுக்கு நாம என்ன சொல்ல வரோங்கிறது புரியும். அதே மாதிரிதான் இந்த யூனிவர்ஸ் கிட்டயும் நாம சொல்ல வர்றத ரொம்ப தெளிவான முறையில விஷுவலைஸ் பண்ணி சொல்லணும். நாம இன்னைக்கு ஒரு பைக் வாங்கணும்னு ஆசைப்படுறோம். அதை இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்க நாம சரியான முறையில விஷுவலைஸும் செய்யறோம். ஆனா அடுத்த நாளே இல்ல, நமக்கு கார் தான் வேணும், நாம இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட காரை கேட்டா என்ன அப்படின்னு யோசிச்சு காரை விஷுவலைஸ் பண்ணி இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேக்குறோம். அதுக்கு அடுத்த நாள் வேறொரு பொருளை பத்தி யோசிக்கிறோம், அதை இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேக்குறோம். இப்போ இந்த பிரபஞ்சம் எந்த ஸ்டேட்ல இருக்கோம் சொல்லுங்க? நிச்சயமா கன்ஃபியூஸ்டான ஒரு ஸ்டேட்ல தான் இருக்கோம். ஏன்னா நாமளே ஒரு தெளிவான சிந்தனையில இல்லாதபோது எத்தனையோ வைப்ரேஷன்ஸ உள்வாங்கிக்கிட்டு இருக்கிற யூனிவர்ஸ் மட்டும் கன்ஃபியூஸ் ஆகாதா என்ன? இப்போ ஒருத்தர் நம்மள பார்த்து நீங்க யாருன்னு கேட்டா நாம என்ன சொல்லுவோம்? முதல்ல நம்ம பேரு, அப்புறம் ஊரு, அப்புறம் நாம பார்க்கற வேலைன்னு இந்த மாதிரியான விஷயங்களை தான் நாம அடுக்கிக்கிட்டே போவோம். உண்மையாவே நாம யாருங்கிறத யோசிச்சா நம்மளோட ஆழ்மனம் அதுக்கான பதில தர தயாரா இருக்கும். ஆனா நாம தான் நம்மளோட ஆழ்மனச யோசிக்கவே விடுறதில்லையே. நாம எப்போ நம்ம ஆழ்மனசுகிட்ட பேச ஆரம்பிக்கிறோமோ அப்பதான் நாம யாரு, நமக்கு என்ன தேவைங்கிறதே நமக்கு புரிய வரும். இதுதான் இந்த ஆத்தர் ஆழ்மனதின் தாக்கம்னு சொல்றாங்க. அடுத்ததா இந்த ஆத்தர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான் ஃபோக்கஸிங் ஆன் டிசையர்ஸ், நாட் லக். நம்ம கிட்ட இல்லாத ஒரு விஷயத்த பத்தி நாம யோசிக்கிறத விட நமக்கு விருப்பமான ஒரு விஷயத்த பத்தி யோசிக்கிறது தான் சிறந்தது அப்படின்னு அர்த்தம். சரி, அது என்ன விருப்பமானது பத்தி யோசிக்கிறது? இந்த இடத்துல இந்த ஆத்தர் மென்ஷன் பண்றது எதிர்மறையான எண்ணங்களை விலக்கி நேர்மறையான எண்ணங்கள்ல நம்ம ஃபோக்கஸ்டா இருக்கணுங்கிறது தான். சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம நெகட்டிவ் மைண்ட் செட்டை
பாசிட்டிவான மைண்ட் செட்டா நாத்தணுங்கிறது தான். அடுத்ததா இந்த ஆத்தர் சொல்றது எனர்ஜி அண்ட் வைப்ரேஷன்ஸ். நமக்குள்ள இருந்து வெளிவர எனர்ஜி எப்படி இருக்கணும்னா, இந்த யூனிவர்ஸ் நமக்காக கொடுக்கிற வைப்ரேஷன்ஸ நாம நமக்குள்ள உள்வாங்கிக்கிற அளவுக்கு திறன் கொண்டதா இருக்கணும். அந்த எனர்ஜி நமக்கு எப்ப கிடைக்கும்? நம்மள சுத்தி நிறைய பிளெஸிங்ஸ் இருக்கும்போது தான். அடுத்ததா இந்த ஆத்தர் ஹைலைட் பண்றது இந்த ஒரு விஷயத்த தான். அத கிராட்டிட்யூட் அப்படின்னு சொல்றாங்க. இத சிம்பிளா சொல்லணும்னா, சே தேங்க் யூ ஃபார் எவ்ரிதிங். அவ்வளோதான். இந்த யூனிவர்ஸ் இதுவரைக்கும் நம்ம லைஃப்ல கொடுத்த எல்லா விஷயங்களுக்கும், இப்ப நமக்காக கொடுத்துக்கிட்டு இருக்க விஷயங்களுக்கும், ஃபியூச்சர்ல நாம கேக்குற விஷயங்கள கொடுக்க போறதுக்கும், இந்த யூனிவர்ஸ்க்கு நாம எப்போதுமே தேங்க்ஃபுல்லா இருக்கணுங்கிறது தான். இந்த நன்றியுணர்வு இந்த யூனிவர்ஸ் கிட்ட மட்டுமில்ல, நம்மள சுத்தி இருக்கிற எல்லார்கிட்டயும் இருக்கணும். இத பத்தி ஹூபோனோபோனோ டெக்னிக்ல 3 வார்த்தைகள்ல சொல்லியிருப்பாங்க. ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க் யூ, ஐ லவ் யூ. இப்போ உங்க வீட்ல குழந்தைங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க நமக்காக பண்ற சின்ன சின்ன விஷயங்களுக்கும் அவங்களுக்கு தேங்க் யூ சொல்லி பாருங்க. அந்த வார்த்தைய கேட்டதும் அந்த குழந்தைங்க அவ்ளோ ஹாப்பி ஆயிடுவாங்க. நாம டிவி பார்த்துட்டு இருக்கும்போது குழந்தைங்க ரிமோட் எடுத்து கொடுத்தாலும் சரி, இல்ல நாம படிச்சுட்டு இருக்கும்போது அங்க இருந்து ஒரு புக் எடுத்து கொடுத்தாலும் சரி, நமக்கு தண்ணி எடுத்து கொடுத்து நம்மள கேரா பார்த்துக்கிட்டாலும் சரி, இப்படி சின்ன சின்ன விஷயங்களுக்கும் ஆசையா சிரிச்சுக்கிட்டே அந்த குழந்தைங்களுக்கு தேங்க்யூன்னு சொல்லுங்க. நிச்சயமா அந்த குழந்தைங்க கிட்ட இருந்து வரக்கூடிய பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ நமக்குள்ள இருக்கிற எனர்ஜி அப்சார்ப் பண்ண ஆரம்பிக்கும். இதுதான் நாம இந்த பிரபஞ்சத்துக்கிட்டயும் செய்ய போறோம். இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் பட் வெரி பவர்ஃபுல். நாம இந்த யூனிவர்ஸ்க்கு தேங்க்யூ சொல்லும்போது அந்த ஹாப்பினஸ் பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸா திரும்ப நமக்கே கொடுக்கும். இந்த ஒரு ப்ராசஸ் தான் சைக்ளிக் ப்ராசஸ்னு இந்த ஆத்தர் சொல்றாங்க. இந்த ஒரு கிராட்டிட்யூட் நம்ம மனச ரொம்ப ஃப்ரெஷ்ஷாவும் ரொம்ப ஹாப்பியாவும் வச்சுக்கும். அடுத்ததா இந்த ஆத்தர் ஹைலைட் பண்றது முக்கியமான இந்த விஷயத்த தான், அஃபர்மேஷன்ஸ். இத தமிழ்ல சுயப்பிரகடனம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அஃபர்மேஷன்ஸ டைரக்டா யூனிவர்ஸ் கூடயே கம்பேர் பண்றாங்க. நம்ம வாழ்க்கையில என்ன தேவைப்படுது, எப்ப தேவைப்படும், எந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல தேவைப்படும், அது எப்படி நமக்கு தேவைப்படுது அப்படிங்கிற எல்லா விஷயங்கள பத்தியும் யோசிக்கிறது தான் இந்த அஃபர்மேஷன்ஸ். இப்படி யோசிச்ச பிறகு நமக்கு ஒரு பதில் கிடைக்கும் இல்லையா? அதுதான் இந்த யூனிவர்ஸ் கிட்ட நாம எழுத்துப்பூர்வமா கேட்க போறோம். நிறைய பேருக்கு டைரி எழுதுற பழக்கம் இருக்கும். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. டைரி எழுதுற பழக்கம் இருக்கிறவங்க நிச்சயமா அவங்க லைஃப்ல ஏதோ ஒரு விஷயத்த சாதிச்சவங்களா தான் இருப்பாங்க. ஏன்னா நமக்குள்ள தோன்றக்கூடிய எண்ணங்களை எழுத்துப்பூர்வமா அதுக்கு நாம ஒரு வடிவம் கொடுக்கும்போது அந்த எண்ணங்களுக்கு யூனிவர்ஸ் கொடுக்கிற வைப்ரேஷன்ஸை ஈர்க்கிறதுக்கான சக்தி கிடைக்கும். இந்த அஃபர்மேஷன்ஸ்ல நிறைய கேட்டகரிஸ் இருக்கு. அதுல முக்கியமா சொல்லப்படுறது ஹெல்த், வெல்த் அண்ட் ரிலேஷன்ஷிப்ஸ். சரி, இந்த அஃபர்மேஷன்ஸை எப்ப செய்யணும், எப்படி செய்யணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அதுக்கான சரியான பதில் ஏர்லி மார்னிங் அப்படிங்கிறது தான். விடிய காலையில எந்திரிச்சு நாம இந்த பழக்கத்தை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வாழ்க்கைக்குள்ள கொண்டுட்டு வரும்போது, நம்ம வாழ்க்கையில நாம நினைச்சு பார்க்க முடியாத நிறைய விஷயங்களை இந்த யூனிவர்ஸ் நமக்காக கொடுத்துக்கிட்டே இருக்கும். இப்படி விடிய காலையில எந்திரிச்சு நாம செய்யறதுக்குன்னு ஒரு 6 விஷயங்கள் இருக்கு. அதுல ஒன்னு தான் இந்த அஃபர்மேஷன்ஸ். இந்த டெக்னிக்க ஃபாலோ பண்றதுக்கு முன்னாடி அந்த 6 பழக்கங்கள் என்னென்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் உங்க வாழ்க்கைக்குள்ள நீங்க ரொம்ப எளிமையாவே கொண்டுட்டு வந்துடலாம். அத பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா த மிரக்கிள் மார்னிங் அப்படிங்கிற புக்க படிச்சு பாருங்க. சரி, இப்ப நாம இந்த அஃபர்மேஷன்ஸ்குள்ள வரலாம். உங்களுக்கு என்ன வேணுங்கிறத நீங்க முடிவு செஞ்ச பிறகு அதை இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேக்குறதுக்காக அத பாசிட்டிவான வார்த்தைகளால கேட்கலாம். இன்னும் சில பேர் இந்த வார்த்தைகளை வாய் வழியா கேட்கறது மட்டும் இல்லாம தினமும் காலையில எந்திரிச்சு அந்த வார்த்தைகளை ஒரு பேப்பர்ல எழுதவும் செய்வாங்க. இந்த டெக்னிக் அஃபர்மேஷனை இன்னுமே ஸ்ட்ராங் ஆக்குது. நாம என்ன ஆகணும் அப்படிங்கறத பாசிட்டிவான வார்த்தைகளால நாம தினம்தோறும் சொல்ல ஆரம்பிச்சோம்னா அந்த வார்த்தைகளை நம்ம ஆழ் மனச கவனிக்க ஆரம்பிக்கும். அத பாசிட்டிவான எனர்ஜியா ரிஃப்ளெக்ட் பண்ணும். இப்போ அந்த எனர்ஜி டைரக்டா யூனிவர்ஸ் கிட்ட போகும். இப்போ அந்த யூனிவர்ஸ் என்ன பண்ணும்? நாம கேக்குற விஷயங்களை பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸா நமக்கு திரும்ப கொடுக்கும். இவ்ளோதான் இந்த ப்ராசஸ். ஆனா இது எல்லாமே ஒரு மலை ஏறுற மாதிரி தான். கீழே நின்னபடி ஒரேடியா மலை உச்சிக்கு போக முடியாது இல்லையா? கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அடிகளை பார்த்து கவனமா ஜாக்கிரதையா வச்சு முன்னேறணும். நிச்சயமா அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும்ல. நம்ம கண்ணுக்கு தெரியற மலை ஏறுறதுக்கே நமக்கு பொறுமை அவசியம்னா, நம்ம கண்ணுக்கே தெரியாத இந்த யூனிவர்ஸ் கிட்ட நம்ம எண்ணங்களை கொண்டு போய் சேர்க்கணும்னா நமக்கு எவ்வளவு பொறுமை தேவைப்படும்?
இந்த பொறுமையும் நம்பிக்கையும் தான் மேனிஃபெஸ்டேஷனுக்கே முக்கியமானது. கடைசியா இந்த ஆத்தர் சொல்றது யூனிவர்ஸ் கிட்ட இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ரெஸ்பான்ஸ். நாம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், நமக்கு தோன்றதெல்லாம் நாம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு தானே. ஆனா அதெல்லாம் உண்மையே கிடையாது அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா? நம்ம எண்ணங்களுக்கு ஏற்பதா இந்த யூனிவர்ஸ் நம்மள சில காரியங்களை செய்ய வைக்கும். உதாரணத்துக்கு, இப்ப நாம ஒருத்தரை பார்த்து பொறாமப்பட்டோம்னா அந்த நெகட்டிவான சிக்னல்ஸ் தான் யூனிவர்ஸ் கிட்ட போகும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நெகட்டிவான விஷயங்களுக்கு மட்டும் இந்த யூனிவர்ஸ் உடனே ரியாக்ட் பண்ணும். அதனால தான் மத்தவங்கள பார்த்து அத நாம பொறாமப்படும்போது நமக்கே தெரியாம சில நெகட்டிவான தாட்ஸ் நமக்குள்ள உருவாகும். அது நமக்குள்ள இருக்கிற பாசிட்டிவான தாட்ஸ மெல்ல மெல்ல அழிக்க ஆரம்பிச்சிடும். உதாரணத்துக்கு, நாம ஒரு பாலை எவ்வளவு ஃபோர்ஸ்ல நாம போடுறோமோ அதே ஃபோர்ஸ்ல தான் அது நம்ம கிட்ட திரும்ப வரும், இல்லையா? அதே கான்செப்ட் தான் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கும். நாம பாசிட்டிவா நினைச்சோம்னா பாசிட்டிவான விஷயங்கள் நமக்கு கிடைக்கும். நாம நெகட்டிவா நினைச்சோம்னா நெகட்டிவான விஷயங்கள் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். இப்ப நம்ம மொபைல் போன்ல எதை பத்தி சர்ச் பண்றோமோ அத பத்தின விஷயங்கள் தான் நமக்கு பாப் ஆயிட்டு இருக்கும். நமக்கு வரக்கூடிய ஆட்ஸா இருந்தாலும் சரி, இல்ல யூடியூப்ல நாம ஒரு வீடியோ பார்க்கறோம்னா அந்த வீடியோக்கு கீழே சஜஷன்ல வரக்கூடிய வீடியோஸா இருந்தாலும் சரி, இது எல்லாமே ஒன்னத்துக்கொன்னு ரிலேட் ஆகி தான் இருக்கும். அதே ஃபார்முலா தான் இந்த யூனிவர்ஸ்க்கும். இந்த யூனிவர்ஸ் தான் நாம யூஸ் பண்ற மொபைல் போன். அதுல நல்ல விஷயங்களும் இருக்கும், கெட்ட விஷயங்களும் இருக்கும். அது நாம பயன்படுத்துற முறைய பொறுத்து தான் இருக்கு, இல்லையா? இதை இந்த ஆத்தர் சொல்லல, நான் தான் சொல்றேன். இந்த விஷயங்கள பத்தி தான் ஆத்தர் இந்த புக்ல ரொம்பவே அழகா எழுதியிருக்காங்க. இந்த வீடியோ உங்க கண்கள்ல பட்டு நீங்க இத முழுசா கேட்டதுக்கே இந்த பிரபஞ்சத்துக்கு பெரிய பெரிய நன்றி சொல்லணும். இந்த யூனிவர்ஸ்க்கு நீங்க தேங்க் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல தேங்க்யூ அப்படின்னு டைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்கள மறுபடியும் சந்திக்கிறேன். நன்றி.